அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். பக்தன் ஒருவன் கோவிலுக்கு போனானா. அவனோட கூடையில கடவுளுக்கு கொடுக்கறதுக்காக வாழைப்பழம், தேங்காய், கற்பூரம் 3ம் இருந்துச்சாம். தேங்காய் முதல்ல பேச ஆரம்பிச்சுதான். நம்ம 3 பேர்ல நான் தான் ரொம்ப கெட்டியானவன், பெரியவனும் கூட அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்து வாழைப்பழம், நம்ம 3 பேர்ல நான் தான் இளமையானவன், இனிமையானவனும் கூட அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிச்சான். ஆனால் கற்பூரம் எதுவுமே பேசாம அமைதியா இருந்துச்சான். பக்தன் கோவிலை அடைஞ்சானா. தேங்காய் உடைக்கப்பட்டுச்சான், வாழைப்பழமும் தோல் உரிக்கப்பட்டுச்சான், கற்பூரமும் தீபம் கரைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நாம தேங்காய் போல கர்வத்தோட இருந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பாக உடைக்கப்படுவோம். வாழைப்பழம் போல இனிமையாக இருந்துக்கிட்டு தற்பெருமை பேசினா ஒரு நாள் கிழிக்கப்படுவோம். ஆனால் கற்பூரம் மாதிரி அமைதியாக இருந்தோன்னா இருக்கிற வரைக்கும் ஒளி வீசிட்டு கடைசியில் இறைவனடி சேருவோம். இதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.